பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். மீகா 5:2. எப்ராயா எண்ணப்பட்ட எருசலேமே, நீ யூதேயாவில் இருக்கிற ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. அவன் இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதி ஆக்கி ஒரு குமாரனை பெற்று எடுப்பாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பது நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. மீகா 5:2. எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் வருவார். அவருடைய